Hi guys, welcome to Pure Masala Tasty. என்னோட மசால் பொடிகள் ஒவ்வொன்றும் நான் 2 years practice பண்ணி கொண்டு வந்த டேஸ்டிங்க. அதை எப்படி நான் practice பண்ணேன், எங்க இருந்து எல்லாம் ஐடியா எடுத்தேன், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் மசாலா ஜர்னல் அப்படின்ற ஒரு வீடியோல நான் போட்டிருக்கேன். அதுல சொல்லாத சில விஷயங்களை இப்போ நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். என்ன அப்படின்றதை இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் என்னுடைய மசாலா ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சொல்லிடுறேங்க. நான் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய விஷயங்களை யோசித்தேன். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணலாம், இல்லைன்னா ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வீட்லேயே வைக்கலாம், இல்லைன்னா மல்லிகை சாமானை வாங்கி போட்டு வீட்லேயே சேல் பண்ணலாம் அப்படின்லாம் யோசித்தேன். அப்போ தான் சரி இதெல்லாம் வேணாம், மாவரைச்சி விற்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மசால் பொடி நான் விற்றுட்டு தான் இருந்தேன். என்னென்ன மசால் பொடின்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், குருமா மசால். இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் அரைச்சாங்க, அதிகமாக அரைச்சிட்டேன்னு என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்ட்டு பாக்கெட் போட்டு பக்கத்தில் விற்றேன். 1-2 வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால் அதையுமே அரைச்சி விற்றுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு அப்போ கூட வந்து மசால் பொடியை நம்ம மெயினாக எடுத்து செய்யலாம் அப்படின்ற ஐடியா சுத்தமாகவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மசாலா பொடியில் சுத்தமாக எதுவுமே அரைக்க தெரியாது. அதனால் அதை மெயினாக எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா எனக்கு வரலை. ஆனால் மாவு கையில் எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியாது. ஏன்னா நிறைய மாவு அரைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதுவே நாம்ளும் செஞ்சால் அடுத்த லெவல் போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அப்போ தான் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ மாவரைச்சி விற்றுட்ருக்கோம். அடுத்து எதுவாக இருந்தாலும் உணவு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் தான் செய்யணும் அப்படின்றத நான் மெயினாக எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மாவரைச்சிட்ருக்கோம், அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம இப்போ விற்றோமா அது அவ்வளோவா போகாது. நம்ம அதே சம்மந்தப்பட்ட விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஓகே நம்ம ஆல்ரெடி மசாலா பொடி தான் செஞ்சிட்ருக்கோம்ல, அதையே நம்ம இன்னும் நிறைய மசாலா பொடிகளாக செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு யோசிக்கும்போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மசால் பொடியில் எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதே, என்ன பண்ணுறது அப்படின்ற யோசிக்க ஆரம்பித்தேன். சரி ஓகே மசாலா பொடியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல. அப்போ தான் நான் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்ப்பேன். அப்போது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, ஒரு விஷயத்தை ஒருத்தங்ககிட்ட இருந்து எடுத்தமா தான் அது காப்பி, ஒவ்வொருத்தங்ககிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை எடுக்கும்போது அது ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை வச்சு நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ எனக்கே சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. நான் ரொம்ப ஹாப்பியான அப்பா நம்ம எப்படா ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி நின்னோம். இப்போ நமக்குன்னு ஒரு தெளிவாக ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னு ஒரு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் நிறைய மசாலா சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தேன். தமிழ் யூடியூப்னு மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி சொல்கிறது, கேரளா சாம்பார் பொடி, ஆந்திரா சாம்பார் பொடி, கேரளா சிக்கன் மசால், ஆந்திரா சிக்கன் மசால், இந்த மாதிரி நான் போய் தேடி அங்கேருந்தும் குறிப்புகள் எடுக்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியன் சைடும் போனேன். நார்த் இந்தியன் சாம்பார் பொடி, சிக்கன் பவுடர், மட்டன் பவுடர், இந்த மாதிரி கேட்டும் நான் லிஸ்ட்டை எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தேடலாமே அப்படின்னு யோசிக்கும்போது சரி ஓகே பிராண்டட் மசாலா இருக்குது இல்லைங்களா, அதோட பேக் சைடில் பார்த்தீங்களா இன்க்ரீடியன்ட் எழுதியிருக்கும். அந்த இன்க்ரீடியன்ட்டையுமே நான் எழுதிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அளவு இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நான் யூடியூப்பில் சொல்லுவாங்க இல்லைங்களா, இவ்வளோ கொத்தமல்லி போடணும், இவ்வளோ வரமிளகாய் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவெலாம் நான் எழுதி வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா இதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ண என்னுடைய மசாலா ஜர்னல். ஆல்ரெடி நான் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன், அந்த ஜர்னல் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. இது நான் 2வதாக ப்ராக்டிஸ் பண்ணேன் என்னுடைய ஜர்னல். ஒவ்வொரு மசாலா பொடிகளையுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 50 முறை கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் சாம்பார் பொடி மட்டும் நான் ஒரு 100 டைம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கூட அது குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு ரொம்ப தேடி நான் கண்டுபிடிச்ச ஒரு மசால் பொடின்னு பார்த்திங்கன்னா எனக்கு சாம்பார் பொடி தான். அதுக்கு தான் நான் ரொம்ப மெனக்கெட்டேன். இப்படி தான் நான் ஒவ்வொரு மசாலா பொடியுமே டேஸ்ட்டு கொண்டு வந்தேன். மசால் பொடி அப்படிங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் பயமும் வர ஆரம்பிச்சிது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உணவு சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு சின்ன பொருளை நம்ம மாற்றியோ தப்பாவோ செஞ்சால் அது தப்பாக முடிஞ்சிடும் அப்படின்றதுனால நான் ரொம்பவே தேடுவேன். புதுசாக நான் ஒரு பொருளை என்னுடைய மசாலா பொடியில் சேர்த்து அரைக்கிறேன்னா அதை ஃபஸ்ட்டு போய் கூகுளில் இதை ஆட் பண்ணி செய்யலாமான்றதை தெரிஞ்சுக்குவேன். இன்னும் எப்படியே அதை வந்து அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் நான் தேடி போய் தெரிஞ்சு அப்புறமா தான் நான் வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிப்பேன். பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே அப்படின்னு நான் ஃபைனல் பண்ண மசாலா பொடிகள் இதை நான் வந்து வேறு ஒரு ஜர்னலில் எழுதிட்டேன். பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றுமே நான் ஃபைனல் பண்ண என்னோடய மசாலா பொடிகள். இப்போ இதை தான் நம்மளுடைய பியூர் மசாலா டேஸ்டியில் நான் கொடுத்துட்ருக்கேன்.
தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலில் வர எல்லா மசாலா பொடி வீடியோக்களுமே தனித்துவமாக தான் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான மசாலா பொடிகளை நம்மளுடைய சேனலில் பார்க்க முடியும். தேங்க்யூ.